என் செல்வங்களே, குழந்தைகளே, பெரியோர்களே, என்னை போன்ற தாத்தாமார்களே, அவருடைய துணைவியர் பாட்டிமார்களே, காலை வணக்கம். தாத்தா இல்லை தாத்தா, ஆகாயத்திலிருந்து மழை பொழிவதைப் போல் உங்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் பொழிகிறது. தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை என்று நினைக்கிறேன். சொல்கிறாங்களே, இருப்பினும் நமது மாநிலங்களிலே தண்ணீர் பிரச்சனை. மழை இருந்து என்ன, கண்ணீர் இருந்து என்ன, ஆற்று நீர் வேண்டுமாக இருக்கிறது. ஓகே தாத்தா, நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க தாத்தா. இல்லை, நான் ரொம்ப பேசுனாங்க கட் பண்ணிடுறீங்களே நீங்கள் தான். நல்லா தாத்தா ரொம்ப நேரமாக பேசுகிறாருன்னு, அதனால் நான் சுருக்கி கொள்கிறேன். சரி தாத்தா. தாத்தா, உங்களுக்கு மற்றொரு கேள்வி. பாருங்கள் சொல்லுவீங்களே, அது மாதிரி பாருங்கள் தாத்தா, சூரியன் ஆகாயத்திலே இருக்கிறது. என்ன தாத்தா, ஏன்னா வானவெளி ஆராய்ச்சியாளரா? ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். நாம் சொல்வாங்களே, நம்ம ஆகாயத்திலே இருக்கிறோம். ஆகாயத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது ஆகாயத்திலே இருக்கும் பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமாம்மா? டைம் ஆகிடுது. இந்த சூரியன் அங்கே இருக்கிறது, வெகு தூரத்திலே இருக்கிறது சூரியன். அது நமக்கு எப்படி தாத்தா வெளிச்சம் கிடைக்குது? ஆகாயத்தில் இருக்கிற சூரியன் பூமிக்கு எப்படி கிடைக்கிறது தாத்தா? ஏதாவது டிரான்ஸ்போர்ட் ஏதாவது இருக்கா? அம்சங்கள் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது. வேவ்ஸ், ஒளி அலைகள், அந்த கதிர்கள், சூரிய கதிர்கள் வேவ்ஸுகளாக மாறி, அலைகளாக மாறி, அந்த அலைகளின் வழியாக நாம் இருக்கும் இடத்திற்கு கிடைக்கிறது. அது எப்படி தாத்தா? அலைகள் கடலிலே தானே இருக்கிறது. சொல்வாங்களே, கடலிலே தான் இருக்கிறது. ஆனால் அந்த அலையை பற்றி சொல்கிறேன், ஒளி அலைகள். எப்படி தாத்தா ஒளி அலைகள் அங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது? கடல் வழியாக வருகிறதா? கடல் அலைகளிலே கலந்து வருகிறதா? இல்லை சொல்றாங்களே, அது மின் அலைகளாக மாறி ஆகாயத்திலிருந்து காற்றலைகள், மின்னலைகள், கடல் அலைகள் என்றது போல தாத்தா. அப்போ என்ன இதை தாத்தா, அங்கேருந்து இங்கே எப்படி தாத்தா வந்து ஒளி அலைகளை இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகுது சப்தம். இது வெளிச்சம் எப்படி தாத்தா வருகிறது? அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பேசுகிற அலைகள் ஒரு 10 வீட்டுக்கு அவரில் தான் கேட்கும். இந்த சூரிய அலைகள், ஒளி அலைகள் எப்படி தாத்தா அங்கேருந்து இங்கே வருது? ஒருவேளை அந்த இன்றைக்கி சொல்லுவீங்கள, ரேடியோ படிச்சுக்கிறீங்க, ரேடியோ விஷயம்லாம் படிச்சுக்கிறீங்க, 1000 ரேடியோக்களை ரிப்பேர் பண்ணிக்கிறேன், ஆரம்பத்தில் பல ரேடியோக்களை சாவடித்திருக்கிறேன், கற்றுக்கொள்வதற்கு ஏதையோ சொல்லுவார்களே, இவன் காலை போடுறானாக்கா வாழை பிடிக்கிறான் அப்படின்றார்களே. அந்த மாதிரி நான் இந்த இப்போ இடத்துல டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்து வேறு எங்கன்னா வச்சாக்கா டக் நச்சிரும். அப்போ அங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டு அந்த ரேடியோவை போயிடும். அந்த மாதிரி என்ன தாத்தா, நீங்கள் உங்களால் நிறையெல்லாம் மாற்றிட்டேன் தாத்தா, என்ன கேட்குறது? ஓகே, அந்த மாதிரி இந்த ஓகே விட்டு விடுங்கள். எப்போ நமக்கு ஒத்து வரலையோ ஞாபகத்து வரலையோ விட்டு விடலாம். என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்க வருகிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எப்படின்னா தாத்தா சொல்லுங்களேன், நீ தாத்தா
இந்த காற்றலைகள் சில சிறு தூரத்துக்கு தான் கேட்கலாம். இந்த ஒலி அலைகள் எப்படி அவ்வளோ தூரத்தில் வருகிறது? ஒருவேளை நீங்கள் ஒரு இன்ஜினியர்லாம் படிக்கிறீங்களே, அதில் இந்த காற்றலையை மின்னலையாக மாற்றலாம். அந்த மின் அலைகளை உஷ்ணப்படுத்தி அதை ஏரியல் மூலயமா வெளியே அனுப்பினா அது ரொம்ப தூரத்துக்கு போவோம். ஆர்எஃப் ஆர்எஃப்ஆ ஆர்எஃப் ஏஎஃப் ஆர்எஃப் எஸ் எல்லாத்துக்கும் வருது. ஆர்எஃப் என்றால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மின்னலைகள். அது காற்றோடு கலந்து விட்டால் அது உலகத்தை 7-8 முறை சுற்றுவாங்க ஒரு செகண்டில். அந்த மாதிரி அந்த ஒளி அலைகள் மின்னலைகளாக மாறி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்வீங்களே. அதான் நாங்கள் அதை தான் கேட்கறதுக்கு இருந்தோம். கன்ஃபியூஸில் இது எல்லாம் நீங்கள் ரொம்ப புத்திதான் எங்களை மாதிரி. ஆமாம் சொல்லுவாங்களே, நாம் எல்லாம் ஒரு தாய் மக்கள் அல்லவா. உங்களுக்கு இருக்கிற புத்தி தானே எனக்கு இருக்கும், எனக்கு இருக்கிற புத்தி தானே உங்களுக்கும் இருக்கும். ஓகே சொல்லுவாங்களே, இந்த ஒளி அலைகள் சூரிய ஒளி எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால் அது அந்த கதிர்கள் அலைகளாக மாறி இப்படியே வைத்துக் கொள்ளுங்களா மின்னலைகளில் கலந்து நமக்கு இருக்கும் இடத்திற்கு அது வெளிச்சம் கிடைக்கிறது. செல்வங்களே, அதிகமாக பேசினாக்கா கட் பண்ணிடுவாங்க. டைம் ஆச்சு எவ்வளோ 6 minutes 50 seconds. ஓகே, ஆஃப்.